நாம ஒரு சில வகுப்புக்கு முன்னாடி சாங்கியம்னு ஒண்ணு பார்த்திருந்தோம். அதாவது ஆன்வீக்ஷக்கியில 2வது அத்தியாயத்துல வரி 10ல சாங்கியம் யோகோ லோகாயத்தம் ச அப்படின்ட்டு இது ஆன்வீக்ஷினா என்னன்னு சொல்லும்போது இந்த 3 சொல்லியிருந்தார். அந்த சாங்கியம் அப்படிங்கிறது நியாய வைசேஷிக யோக சாங்கியத்துல இந்த சாங்கியத்தினுடைய பிலாசபி ரொம்ப ஸ்ட்ராங். அதுல உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாமே நாம வேதாந்தத்திலையும் எடுத்துக்கிறோம். கீதையிலையும் கூட அதை பத்தி வருது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உலகத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு எங்கெங்க வேதத்தோட அது ஒத்து வருதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். வேதத்துக்கு முரண்படாத இடங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன்கள், இந்த மாதிரி ஐடியா எல்லாமே இந்த சாங்கியர்களுடையதான். நம்ம வேதாந்தத்திலையும் அதை பயன்படுத்துறோம். ஏன்னா அது வேதாந்தத்துக்கு முரண்படாததுனால அதை பயன்படுத்திக்கிறோம். பொதுவாக வேதாந்தத்துல நாம இந்த உலகம் இதெல்லாமே பொய், ஒரு தோற்றம் தான் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்க எடுத்த உடனே ஒருத்தருக்கு அது புரியாருங்கிறனால முதல்ல இந்த உலகம் இருக்குன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த உலகம் அப்ப எப்படி வந்தது அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து ஆகாசம் வந்தது, ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி, அக்னியில இருந்து நீர், நீர்ல இருந்து நெருப்பு, அப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சூக்ஷ்மமா வந்தது. இந்த சூக்ஷ்மத்துல இருந்து ஓசை, தீண்டுற உணர்ச்சி, சென்சேஷன், அதுக்கப்புறம் வடிவம், அதுக்கப்புறம் சுவை, அதுக்கு பிறகு மனம், இப்படி வந்தது. அது தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த இதுல பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் தாவரங்கள் வந்தது. அந்த தாவரங்கள்ல இருந்து உணவு, உணவுல இருந்து மற்ற உயிர்கள், அந்த வரிசையில மனுஷனும் வந்தான் அப்படின்னு எல்லாம் நாம சொல்லுவோம். இந்த மாதிரிப்பட்ட இந்த உலகத்தினுடைய தோற்றத்தை பத்தி நாம சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர் சாங்கியத்தை ஒட்டுனதுதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாங்கியத்துல இருந்து வேதாந்தத்துல கடன் வாங்கியிருக்கோம்னு சொல்லலாம். அல்லது அவங்க சொன்னதுல வேதத்துக்கு முரண்படாத நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா நம்ம சரி தப்பு அப்படிங்கிற ஆங்கிள் தான் விஷயங்களை அணுகிறமே தவிர இது சாங்கியம் முழுக்க தப்பு அந்த மாதிரி நாம அணுகிறது இல்லை. அந்த விதத்துல சாங்கியம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வேதாந்தத்துல ஒத்துக்கொள்ளப்படும். புத்த மதத்திலையும் சில விஷயங்கள் அந்த மாதிரி வரனால நிறைய பேர் புத்த மதத்தையும் அத்வைதத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்களுக்கும் நமங்களுக்கும் எல்லாம் வித்தியாசம் உண்டு. யாருன்னாலும் சரி சொன்னதுல முரண்படாம, வேதத்துக்கு முரண்படாத விஷயங்கள் இருந்தா இல்ல வேதத்துல சொல்லாத விஷயங்கள் இருந்தது, அது ஒரு அறிவுபூர்வமா இருந்ததுன்னு நம்ம ஏத்துக்குவோம். அதனால கீதையில கூட 9வது அத்தியாயம் அல்லது 7வது அத்தியாயத்துல பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய அந்த லிஸ்ட் வரிசை முழுக்க சாங்கியர்களுடைய வரிசை தான். அப்ப இந்த மாதிரி நாம இதுலயும் அவர் சாங்கியத்தை சொல்றாரு. அநேகமா 2300 வருஷங்கிறது சங்கரருக்கு முன்ன. அப்ப சாங்கியத்தினுடைய கொடி பறந்துட்டு இருந்திருக்கலாம். அது ரொம்ப வலுவான ஒரு சித்தாந்தமா இருந்திருக்கலாம். அதனால அவர் அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாங்கியம் சில கோணங்கள்ல ரொம்ப வலுவானதுதான். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நியாய வைசேஷியக்காரங்க இல்லாததுல இருந்து உலகம் வந்ததும்பாங்க. அதை அசத்காரியவாதம்னு டெக்னிக்கலா சொல்லுவாங்க. இப்ப பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா திடுதுப்புன்னு எல்லாம் வந்துட்டுது அப்படின்னு வரும். வெறும் இதுல இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம விவேகானந்த சேவான சொன்ன கிரியேஷன்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது சரியில்லைம்பார். அதாவது சிருஷ்டிங்கிறத கிரியேஷன்ங்கிற வார்த்தையோட ஒத்துக்கொள்ள முடியாது. நம்ம சிருஷ்டிங்கிறது ஒண்ணு இன்னொன்னா வர்றது. ஒரு உதாரணத்துக்கு பஞ்சு ஆடையா வர்றது, ஆடை அது துணியா வர்றது, துணி அப்புறம் ஆடையா மாறுறது. இப்படி ஒண்ணுல இருந்து இன்னொன்னா வந்துகிட்டு இருக்கும் நம்முடைய சிருஷ்டி அப்படிங்கிற வார்த்தையில. கிரியேஷன்ங்கிற வார்த்தையில டிக்ஷனரியில கூட அப்படி அர்த்தம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன்.
திடுது ஒண்ணும் இல்லாதல இருந்து ஒண்ணு வர்றது அப்படிங்கிறத அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால விவேகானந்த சாமி அதை ஒத்துக்கிறது இல்லை. அப்படி கிரியேஷன் வார்த்தை நம்ம பயன்படுத்தினா அதுக்கு அர்த்தம் இது இருக்கிற ஒண்ணுல இருந்து பேரு வடிவம் மாறி இன்னொன்னா வர்றது தான் நம்ம ஒத்துக்க சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனால விவேகானந்த சாமி அதுக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவருடைய கொழும்பு டு அல்மோரால பாத்தீங்கன்னா அவர் பயன்படுத்துற வார்த்தை ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது வெளிப்படுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கயறு கிடக்குது, அரைக்குறை வெளிச்சத்துல நம்ம அதுல பாம்பை பாக்குறோம். இப்ப பாம்பு எப்படி தெரிஞ்சதுன்னா அது நம்முடைய ப்ரொஜெக்ஷன். அது மாதிரி இந்த கடவுள் தான் இருக்காரு, அதுல நம்முடைய ப்ரொஜெக்ஷன் தான் இந்த உலகம் அப்படிங்கிறது அத்வைதம். அப்ப அந்த மாதிரி சில இது இருக்கிறதுனால நாம அந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளோட நமக்கு சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. அவங்களுடைய அந்த கன்னோட்டேஷன் வேற, நம்முடைய கன்னோட்டேஷன் வேற. அதனால இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம என்ன கன்னோட்டேஷன்ல அதை புரிஞ்சுக்கணுங்கிறதும் நாம கவனத்துல வச்சிருக்கணும். அது ஒரு தகவல். இப்ப நாம 4வது அத்தியாயத்துல வரோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? 4வது அத்தியாயம் வந்து வார்த்தா அப்படிங்கிறத பத்தி விளக்க போகுது. ஆன்வீக்ஷிகி திரையி வார்த்தா தண்ட நீதி ச இதி வித்யாஹா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த 4 விதமான வித்தைகள்ல 2 டாபிக் நாம பார்த்துட்டோம், ஆன்வீக்ஷிகியும் திரையையும். இப்போ 3வது ஆன்வீக்ஷிகினா சாங்கியம், யோகம், லோகாயத்தனம், இந்த மாதிரி தத்துவ விஷயங்கள் அப்படிங்கிறத சொன்னாரு. அடுத்தது திரையில வேதம் அதை சார்ந்த எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்தார். திரையினா வேதத்துல தான் குறிக்குது, இருந்தாலும் வேதம் சார்ந்த விஷயங்களும் அடங்கும். அதுல முக்கியமா வர்ணாசிரம தர்மம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் வர்ணாசிரம தர்மங்கள்னா என்ன, அது யார் யார் என்ன பண்ணணுங்கிறதும் பார்த்தோம். அடுத்தது நாலாவது அத்தியாயம் வார்த்தானா என்ன. கிருஷி உங்க ஆடியோ எனக்கு வரல, நம்ம ஆன்ல தான் இருக்கு, ஆனா எனக்கு வரல. ஹெட்போன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஜாக்கெட் ஏதாவது உருவி இருக்கான்னு பாத்துங்க. இல்ல வரல. நீங்க ஹெட்போன் இல்லாம பேசி பாருங்க. லேப்டாப்ல மைக் இருக்குன்னு தானே? முதல்ல கேட்டுட்டு இருந்தது அந்த பிரேயர் வரைக்கும், அதுக்கு பிறகுதான் கேட்கல. உங்க ஆடியோவை நான் கூட்டினேன், மியூட் பண்ணிட்டு மறுபடியும் அன்மியூட் பண்றேன். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க. என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அங்க ரியாக்ஷன் இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணட்டா, அல்லது நீங்க வெளியே போயிட்டு வந்து பாருங்க. இந்த லீவு கொடுங்க, கொடுத்துட்டு எண்ட் லைவ் கொடுக்காதீங்க, லீவ் மீட்டிங் மட்டும் கொடுத்து வெளியே போயிட்டு வாங்க. ஆமா, இப்ப கேக்குது. அது ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நீங்க பேசுன நல்லா கேட்டுச்சு. சரி, இப்ப எனக்கு அது 200% கேக்குதுன்னு அப்படி பர்சன்டேஜ் எல்லாம் கூட காட்டுது இப்போ. சரி சரி.
அப்ப கிருஷி, கிருஷி, பஷு, பஷு பஷு, பஷு இல்ல பாஷு, பாஷு, பால்யே. பால்யே, அது ஆக்சுவலா அது ஒரே வார்த்தை, பாஷு பால்யே ஒரே வார்த்தை. பஷு பால்யே. வாணிஜ்யா, வணிஜ்யா. வணிஜ்யா. உங்களுக்கு வணிஜ்யா தான் போட்டிருக்கா, வாணிஜ்யான்னு போட்டிருக்கா? வணிஜ்யா தான் சாமி போட்டிருக்கு தமிழ்ல. ச, வார்த்தா, வார்த்தா, தானிய, தானிய, பஷு, பஷு, ஹிரண்ய, ஹிரண்ய, குப்ய, குப்ய, விசிஷ்ட, விசிஷ்ட, பிரதானாத், பிரதானாத், ஔபகாரிகி. ஔபகாரிகி. இந்த பசுபாலனம் அப்படிங்கறதுல இருந்து தத்திதமாகி பாசுபால்யம்ங்கிறது வரும். அதுவும் ஒரு தத்திதம் தான். சரி சாமி. சாமி வீடியோ இருக்கட்டுமா, ஆஃப் பண்ணி வைக்கட்டா சாமி? உங்க சௌகரியம். ஆடியோ கேட்காட்டாலும் கேட்கலைங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்க பேசும்போது கேட்கலைங்கிறது அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஊமை படம் மாதிரி தெரியுதுன்னு நினைப்பேன். இதுல கிருஷி அப்படின்னா விவசாயம். நம்ம ஊர்லயும் கூட இந்த வார்த்தை பயன்பாடு இருக்கு, கிருஷிங்கிறது. பாசுபால்யம்னா, பசுனா விலங்குகள், பாசுபால்யம்னா விலங்குகளை பராமரிக்கிறது, பால்யம்னா பாலனம்னா காப்பாத்துறது. அப்புறம் வணிஜ்யம் அப்படின்னா வணிகம். இது மூணும் வார்த்தை அப்படிங்கிற இது வார்த்தை மூலமா, சொல் மூலமா அவர் சொல்ல விரும்புறார். அப்போ விவசாயம், கால்நடை வளர்ப்பு, வணிகம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அவர் வார்த்தாங்கிற மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்துறார். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் கிருஷினால நமக்கு தானியம், அதாவது சீரியல்ஸ், நெல், கோதுமை இதெல்லாம் கிடைக்கும். தானியம்னா தானியங்கள். பசு விலங்குகள், அது ஆடு, மாடு, கோழி அந்த மாதிரிப்பட்டது. ஹிரண்யம் அப்படின்னா அது வணிகத்தினால தங்கம். குப்பிய அப்படின்னா தாமிரம் மாதிரியான உலோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தாமிரம். ஆமா, தாமிரம்னா செம்புன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஊர்ல. காப்பர். என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளி, தங்கம் அல்லாத மற்ற உலோகங்கள் எல்லாமே கூட இந்த வார்த்தையில அடங்கலாம் அப்படின்னு. தாமிர ஆதின்னா தாமிரம் முதலானேன்னு அர்த்தம். செம்பு முதலான அப்படின்னு அர்த்தம். செம்பு முதலான எல்லாம். அப்ப எல்லா உலோகங்களுமான கிடையாது. என்ன அப்படின்னா, வெள்ளி, தங்கம் இதுல வெள்ளி தங்கத்துக்கு ஒரு தனி இடம், அதனால அது அடங்காது. அது அல்லாத மற்ற உலோகங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல குப்பியம் அப்படிங்கிறது. அப்ப இந்த மேற்கண்ட ஆக்டிவிட்டிஸ், கிருஷி, கால்நடை வளர்ப்பு, வணிகம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்னால நமக்கு தானியம் கிடைக்குது, விலங்குகள் அதனுடைய பால், முட்டை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் ஹிரண்யம்னா தங்கம். அப்புறம் வெள்ளி, தாமிரம், காப்பர்
சில்வர், காப்பர் இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் எல்லாம் அந்த காலத்துல நம்ம நாட்டுல பூஜைக்கு வெண்கலம், பித்தளை இந்த மாதிரி எல்லாம் கூட ஆக்சுவலா உலகத்துல வேற யாருக்குமே இதெல்லாம் தெரியாத காலத்துல இருந்து நம்ம நாட்டுல இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த மெட்டலர்ஜி சொல்லுவாங்க, உலோக கலவை, அந்த ஃபீல்டுல நம்ம கொடிகட்டி பறந்துருக்கிறோம். நம்ம நாட்டுல எல்லா விதமான கலவை உலோகங்களும் இருந்துருக்குது. நமக்கு தேவையானதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். விசிஷ்ட பிரதானம்னா கொடுக்கறது, விசிஷ்டனா விசேஷமான விஷயங்கள். இப்படிப்பட்ட இதெல்லாம் நமக்கு தர்றதுனால ஔபகாரிக்கு தந்து உதவக்கூடியது மேல சொன்னதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஔபகாரிங்கிற உபகாரம், அதனுடைய தத்திதான் ஔபகாரி, உபகாரம் பண்ணது அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் என்ன சொல்லுதுன்னா, அக்ரிகல்ச்சர், கேட்டில் பிரீடிங் and trade constitute varta. It is most useful in that it brings in grains, cattle, gold, forest produce. இங்க வந்து குப்பியாங்கிறத ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு போட்டிருக்காங்க. எனக்கு டிக்ஷனரியில அந்த மாதிரி அர்த்தம் பார்க்க முடியல. சுரங்கத்துல இருந்து வந்ததுன்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர காட்டுல இருந்து வந்ததுன்னு எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்படியே டிக்ஷனரியில மாதிரி அர்த்தம் இல்லை. பாக்குறேன் வேற எங்கேயாவது போட்டுக்கிறாங்க. குப்பியங்கிறது வெர்பா வரும்போது கோபம்னு அர்த்தம். குப்பியத்துல இருந்தா கோப்பாங்கிற வார்த்தை, தமிழ் வார்த்தை வருது. வெள்ளியம், காரியம், துத்தநாகம் இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனா தெரியல அது எப்படி இவங்க இங்க ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. சரி, அடுத்தது அண்ட் ஃப்ரீ லேபர் விஷ்டின்னு போட்டிருக்காங்க. ஓ சரி, நான் தான் தப்பா படிச்சுட்டேன். விசிஷ்ட பிரதானாத் நான் படிச்சேன். குப்பிய விஷ்டி பிரதானாத். ஆமா, நான் அது தப்பா படிச்சிருக்கிறேன். விஷ்டிங்கிறது ஃப்ரீ லேபர் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஃப்ரீ லேபர் அப்படிங்கிறத வேலை வாய்ப்புங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். கூலி இல்லாத வேலைங்கிற அர்த்தம் எனக்கு சரியா வரும்னு படல. இந்த ஃப்ரீ லேபர் அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அர்த்தத்தை நினைச்சு அவங்க போட்டா தெரியல. ஹையர் வேஜஸ், அன்பெய்டு லேபர், இப்படி எல்லா அர்த்தமும் இருக்கு. வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். வேலை இல்ல, சம்பளம் இல்லாம வேலை செய்யறதுன்னா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு இதனால வரக்கூடிய பிரயோஜனம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அதனால கூலிக்கு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க, அதாவது பல பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல விஷ்டிங்கிற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். வேலை வாய்ப்பு பிரதானாத் கொடுக்கறதுனால இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் த ட்ரெஷர். அடுத்த வரிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் த ட்ரெஷரி and the army obtained solely through varta that the king can hold under his control both his and his enemies party. அது அடுத்த வார்த்தையா இருக்கலாம், நம்ம அதை அடுத்து பார்ப்போம். இப்போ உங்க தமிழ்ல என்ன போட்டு படிங்க. விவசாயம், பசு பராமரிப்பு, வாணிகம் இவை மூன்றும் பொருளாதாரத்துறை எனப்படும். இதுவே தானிய பசு பராமரிப்புங்கிறத கால்நடை அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். கால்நடை ஆமா, பசுன்னா விலங்குகள்னு அர்த்தம். அது குதிரையா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், அன்றாட வீட்டு சமூக பயன்படக்கூடிய எல்லா விலங்குகளும் வந்துடும். நாயெல்லாம் கூட வளர்த்துருப்பாங்க, எல்லாமே வந்துடும்.
இதுவே தானியம், கால்நடைகள், தங்கம், வனச்செல்வங்கள் பிராக்கெட்ல தாது பொருட்கள், வனத்தில் கிடைக்கும் மூங்கில், தேக்கு முதலியான மரங்கள் முதலானவற்றை சம்பாதிக்க வைத்து உதவுகிறது. அந்த வனத்திலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். ஆனா என்னுடைய டிக்ஷனரியில் அது வரல. அதே மாதிரி விஷ்டி வந்து ஆக்குபேஷன்ங்கிற ஒரு அர்த்தமும் உள்ள வார்த்தையாகும். அதனால வேலை வாய்ப்புங்கிற அர்த்தம் தான் நமக்கு இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். சிம்பிளாவும் இருக்கும், பொருத்தமாவும் இருக்கும். இப்ப காட்டுல இருந்து எடுக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஆனா தப்பொன்னும் இல்லை, நாம அதையும் சேர்த்துக்கலாம். ஐடியா இதுதான், நமக்கு நிறைய மூலப்பொருட்கள் எடுக்கப்படுது, அந்த மூலப்பொருட்கள் மூலமாக மக்களுக்கு பல பொருட்கள் உருவாக்கப்படுது, அதனால வேலை வாய்ப்புகள் உருவாகுது. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வார்த்தையால் அடங்கும்னு புரியறதுக்காக அவர் சில உதாரணம் சொல்லியிருக்காரு. அவன் அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா பெரிய விஷயம் தான். அவ்வளவுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. வார்த்தைங்கிற வார்த்தை பொருளாதார சார்ந்த விஷயங்களை குறிக்குதுங்கிறது. இப்ப அந்த வரியை நான் மறுபடியும் இருக்க முதல்ல தப்பா படிச்சனால மறுபடியும் இருக்க சரியா படிக்கிறேன். கிருஷி பசு பாசுபால்யே வாணிஜ்யாச்ச வார்த்தா. கிருஷி பாசுபால்யே வாணிஜ்யாச்ச வார்த்தா. தானிய பசு ஹிரண்ய குப்பிய விஷ்டி பிரதானாத் ஔபகாரிகி. அடுத்த வரி தயா ஸ்வபக்ஷம் பரபக்ஷம் ச வசீகரோதி கோஷ தண்டாபியாம். ஓ, இங்க தண்ட கோஷாபியாம் இருக்கு சாமி தமிழ்ல. தமிழ் இல்லையா? ஆமா சாமி. சரி, எப்ப நான் அர்த்த வித்தியாசம் வார்த்தைகள் மாத்தி போட்டிருக்குன்னு அவ்வளவுதான். இதுல தயா இந்த மேற்கண்டவைகளால அப்படின்னு அர்த்தம். தயா அப்படின்னா மேற்கண்டவைகளால. ஸ்வபக்ஷம் தன்னுடைய ஆட்கள், தன்னுடைய கட்சிக்காரங்க, தன்னுடைய ஆட்கள். பரபக்ஷம் மற்றவர்களுடைய எதிரி. பரங்கிற இடத்துல எதிரின்னு கூட எடுத்துக்கலாம், அல்லது மற்றவர்கள் எடுத்துக்கலாம். மற்றவர்களுடைய ஆட்கள். ச வஷீகரோதி, ரெண்டு பேரையும் வஷீகரோதி வசப்படுத்துகிறார். கோஷ தண்டாபியம். கோஷங்கிறது ட்ரெஷர், பொருள்னால, செல்வத்தினால. தண்டம்னா ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல போலீஸா இருக்கலாம், ஆர்மியா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாரும் அதுக்குள்ள வந்துடுவாங்க. ஒரு நாட்டினுடைய அமைதியை நிலைநாட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அப்போ கோஷ தண்டாபியாம் அப்படிங்கிறது நாட்டினுடைய பொருளாதாரம், நீதிமுறை, இந்த ரெண்டையுமே அதுல இது பண்றாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம், ஒருத்தங்க அலோட் டு ஸ்பீக் கேட்டாங்க. அப்போ வார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதோட அவர் முடிச்சிடுறாருன்னு நினைக்கிறேன். தமிழ்ல என்ன போட்டிருக்காங்கன்னு படிங்க. தன்னை சார்ந்தவர்களையும் எதிரிகளையும் மன்னன் தன் படைகளையும் கருவூலத்தையும் கொண்டே வசத்தில் வைத்துக் கொள்கிறான். பிராக்கெட்ல அதாவது தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறான்.
படைகளை பராமரிப்பதற்கு கருவூலத்தில் செல்வம் நிறைந்திருந்தால்தான் முடியும். செல்வம் நிறைய பொருளாதாரத்துறையின் மேன்மை அவசியம். செல்வத்தை கொண்டு படைகளையும் தன்னை சேர்ந்தவர்களையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறான் மன்னன். படைகளை கொண்டு எதிரிகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறான். ஒன்றோடொன்று சங்கிலி தொடர்பாக உள்ள இந்த விஷயங்களுக்கு அடிப்படையாக உதவுவது பொருளாதார மேன்மையே. அது கொஞ்சம் ஒரு நோட்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராவா தமிழ்ல கொடுத்துருக்காங்க. பணம் இருந்தால்தான் எல்லா காரியமுமே சாதிக்க முடியும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். இந்த உலகத்துக்கு பொருள் வேணும். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ட்டு வரும் ஞாபகம் எனக்கு. நமக்கு கடவுள் அனுகிரகம் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை, மேல் உலகம் இல்லை. பொருள் இருந்ததுன்னா இந்த உலகத்துல சமாளிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இத பத்தி திருக்குறள்ல வந்து ஒரு பரிமேழகர் மூலமாக ஒரு குறிப்பு சொல்லப்படுது. தர்ம அர்த்த காம மோட்சம் 4ன்னு சொன்னேன். அந்த இதுல அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4ல நாம வந்து முதல்ல அறத்தை வச்சிருக்கிறோம். எதனால அப்படின்னா, அறத்தின் மூலமாக தர்மத்தின் மூலமாக இந்த உலகத்திலையும் நாம நல்லபடியா வாழலாம், அடுத்த உலகத்திலையும் நல்லபடியா வாழலாம், வீடு பேரும் அடைஞ்சுக்கலாம். இப்படி 3 பலன் வந்து தர்மத்தினால கிடைக்கும். பொருள்னால இந்த உலகத்துல சந்தோஷமா வாழலாம், அது அறப்படி நம்ம செலவழிச்சோம் அப்படின்னா மறு உலகத்திலையும் சந்தோஷம் வாழலாம், சொர்க்கம் மாதிரிப்பட்ட மற்ற உலகத்திலையும். ஆனா அதனால வீடு கிடைக்காது. அதனால அது செகண்ட் வச்சாங்க. இன்பத்தினால இந்த உலகத்துல மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும், மறு உலகத்துக்கும் அதனால பிரயோஜனம் இல்லை, வீடுகளுக்கும் அது முக்திக்கு அதனால பிரயோஜனம் இல்லை. அதனால அதை 3ஆவதா வச்சாங்க அப்படின்ட்டு ஒரு விளக்கம். ஏன் அறம் பொருள் இன்பம்னு வரிசைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. பூஜ்ய சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு மனுஷன் தேடுறது முதல் கட்டம் வந்து சந்தோஷம்தான், அது வந்து இன்பம். அந்த இன்பத்தை அடைகிறதுக்கு அவனுக்கு பொருள் தேவை. பொருள் மூலமாகத்தான் இன்பம் வருதுங்கிறதுனால பொருளை முதல்ல வச்சாங்க. ஆனா இந்த பொருள் இன்பம் ரெண்டுமே தர்மப்படி அனுபவிக்கும் போது சம்பாதிக்கும் போதுதான் அது சந்தோஷத்தை தருமே தவிர, அதர்மமா வந்ததுன்னா சந்தோஷத்தை தராது. பொதுவா சொல்லுவாங்க, லட்சுமிக்கு வாகனம் வந்து ஆந்த, ஏன்னா பணத்தை வச்சுக்கிற ராத்திரி முழுக்க கொட்ட கொட்ட முடிச்சிருப்பான், தூங்க மாட்டா அப்படின்ட்டு, நிம்மதியாவது தூங்க முடியாது அப்படிம்பாங்க. அது மாதிரி வள்ளுவர் சொல்லுவாரு, அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், மத்தவங்க அழும்படியாக நாம சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம அழும்படியாக போயிடும் அப்படின்ட்டு. அப்போ தர்மப்படி சம்பாதிச்சாதான், தர்மப்படி இன்பம் அனுபவிச்சாதான் அது இன்பத்தையும் நிம்மதியும் தரும். அதனால அந்த 2க்கும் முன்னாடி தர்மத்தை வச்சாங்க அப்படின்ட்டு நம்ம சாமி சொல்லுவார், தயானந்த சரஸ்வதி சாமி. அதனால பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். யாருமே தர்மத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தர்மம் யாருக்கும் தேவையில்லை. ஆனா அதைத்தான் முதல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா தர்மப்படியான பொருளீட்டுனா தான் நிம்மதியா இருக்க முடியும், தர்மப்படியாக இன்பம் அனுபவிச்சா தான் நிம்மதியா இருக்க முடியும். நம்ம எல்லாரும் தேடுறது அடிப்படையில் நிம்மதியாகும். நம்ம இன்பத்தின் மூலமாக நிம்மதியத்தை அடைய விரும்புறோம், பொருளின் மூலமாகவும் நிம்மதியத்தை அடைய விரும்புறோம். அதுல வந்து யாருக்கும் மாற்றுறது கிடையாது. நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்க விரும்புறோம். நம்முடைய பேசிக் தேடுதல் சர்ச் வந்து நிம்மதி தான். அப்ப அந்த நிம்மதிக்கு தார்மீகமா செய்யும் போதுதான் வருங்கிறதுனால தர்மத்தை முதல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த வரி போவோம். அதனால அவங்க அந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவா அழகா தமிழ்ல பண்ணி நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா. 3வது வரி, ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தானாம் யோக க்ஷேம சாதனஹ தண்டஹ. என்னன்னா இப்போ வந்து தண்டம்ங்கிற டாபிக் ஆரம்பிக்கிறாரு. வார்த்தாவை பத்தி 2 வரியில முடிச்சுட்டாரு. இப்ப தண்டம்ங்கிற டாபிக் ஆரம்பிக்கிறாரு.
தண்டம்ங்கிறது அரசியல்னு எடுத்துக்கலாம், நிர்வாகம்னு எடுத்துக்கலாம். நாம அதிகாரிகள், காவல் படை, ராணுவம், நீதி இதெல்லாமே இந்த நிர்வாகத்துல அடங்கும். அரசியல்ங்கிற வார்த்தை நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தை பாலிடிக்ஸ் கிடையாது. இதெல்லாமே சேர்ந்தது. நிர்வாகம், நீதி அதெல்லாம் சேர்ந்தது. இப்ப ஆன்வீக்ஷி பார்த்துட்டோம், திரையி பார்த்துட்டோம், வார்த்தா பார்த்துட்டோம். இந்த மூணையும் யோகா அப்படிங்கிறது கீதை அடிப்படையில் இப்ப சொல்றேன்னா, கீதையில யோகக்ஷேமம் வகாமியகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதத்தான் எல்ஐசியில கூட மோட்டா வார்த்தையா வச்சிருக்காங்க. யார் என்ன சரணடைகிறாங்களோ அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு வரக்கூடிய அர்த்தத்துல வரும். 9வது அத்தியாயத்துல வரக்கூடிய வார்த்தைன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சங்கரர் அர்த்தம் சொல்லும் போது சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். யோகத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. அந்த இடத்துல சங்கரர் அர்த்தம் சொல்லும் போது சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவார். அதே மாதிரி க்ஷேமம் அப்படிங்கிறது காப்பாத்துறது. ஏன்னா இப்ப நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நிலை நிக்கணும் அப்படின்னு கிடையாது. அது சம்பாதிச்சா மட்டும் போறாது, நிலை நிக்கவும் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல யோகம்னா சம்பாதிக்கிறது, ரெண்டு அர்த்தமாட்டு சொல்லுவாங்க இந்த கீதையில சங்கரருடைய பாஷ்யத்துல. அந்த வரி 3வது வரி அதுல முடியல. நான் அந்த டாபிக் மாறுது அப்படிங்கிற தகவலுக்காக வேண்டி அதை அந்த இடத்துல நிறுத்தினேன். தஸ்ய நீதிஹி தண்டநீதிஹி அலப்த லாபார்த்தா லப்த பரிரக்ஷணி ரக்ஷித விவர்தனி விருத்தஸ்ய தீர்த்தே பிரதிபாதனி ச. இந்த யோகக்ஷேமம் எங்க வருதுன்னு பாக்குறேன். ஒன்பதாவது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம். வேற எதையுமே நினைக்காம மாம் ஏஜனா பர்யுபாசத்தை, என்னையே யார் வழிபடுறாங்களோ நினைக்கிறாங்களோ, தேஷாம் நித்யாபியுக்தானாம், எப்போதும் என்னையே நினைக்கிற அவங்களுடைய யோகக்ஷேமம் வகாமியகம், நல்லது கெட்டதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த இது வருது. இங்க அந்த இதனுடைய விளக்கமாகத்தான் அடுத்த வரிகள் இங்கேயும் வருது. பாத்தீங்க அப்படின்னா,
தஸ்ய நீதிஹி, மேல சொன்ன இந்த மூணுமையும் முறையா பராமரிக்கிறது, அதுக்கு நியாயம் பண்றது, அத வந்து தண்ட நீதின்னு சொல்றோம். இது ஆன்வீக்ஷிகி திரையி வார்த்தா, இந்த ரெண்டினுடைய யோகக்ஷேமத்தை தான் காப்பாத்துறதைத்தான் நாம வந்து தண்ட நீதின்னு சொல்றோம். அப்ப அதுல அலப்தன்னா கிடைக்காத, அலப்த லாபார்த்தா, லாபம்னா கிடைக்கிறது, சம்பாதிக்கிறது. அலப்தம் அப்படின்னா கிடைக்காதது, கிடைக்காத ஒண்ணு கிடைக்கிறது. அர்த்தம்னா இந்த இடத்துல நோக்கம்னு அர்த்தம். அர்த்தம்ங்கிற வார்த்தைக்கு பல இடத்துல பல பொருள் இருக்கலாம். சில இடங்கள்ல பொருள் அப்படிங்கிற அர்த்தம் வரும், மீனிங் அப்படிங்கிற அர்த்தத்துல. சில இடத்துல வெல்த் அப்படிங்கிற அர்த்தத்துல பொருள்னு வார்த்தை அர்த்தத்துல வரும். இந்த இடத்துல நோக்கம்ங்கிறது அர்த்தம். போர்த்து கேஸுக்கு வேண்டி கூட அதை பயன்படுத்துவாங்க அர்த்தம்னு. கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்துலதான் இங்க பயன்படுத்தி இருக்கு. அலப்த லாபாய அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். கிடைக்காதது கிடைக்கிறதுக்காக வேண்டி, லப்த பரிரக்ஷணி, லப்தன கிடைச்சத காப்பாத்துறதுக்காக வேண்டி. அப்புறம் இதுதான் நான் யோகக்ஷேமங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா கீதையிலையும் சொல்லியிருக்குன்னு சொன்னேன். ஒன்ன சம்பாதிக்கிறதுக்கும் சம்பாதிச்சதை பாதுகாக்கிறதும். அடுத்தது இவரு கூடுதலா சொல்றாரு, லக்ஷித ரக்ஷித விவர்தனி, காப்பாத்துனதை வளர்த்துறதுக்காக வேண்டி. அதுவும் தேவைதானே, சம்பாதிச்ச பெருகவும் வேணும். அதனால சம்பாதிச்சதை வளர்த்துறதுக்காக வேண்டி, காப்பாத்துனதை வளர்த்துறதுக்காக வேண்டி. விருத்தசிய, அப்படி வளர்த்துறத தீர்த்தே பிரதிபாதனீச்ச, தீர்த்தம் அப்படிங்கிறது பொதுவா தீர்த்த யாத்திரை சொல்லுவாங்க. பொதுவா தீர்த்தம்ங்கிற வார்த்தைக்கு தண்ணீர்னு அர்த்தம். அதுல இருந்து அது புனித ஸ்தலங்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தையா மாறும். தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க பாருங்க. பிரதிபாதனம்னா வெளிப்படுத்துறது, தர்ம காரியங்களை செலவழிக்கிறதுங்கிற அர்த்தத்துல போட்டிருக்காங்களோன்னு தோணுது. தமிழ்ல படிங்க. தத்துவ ஞானம், வேதங்கள், விவசாயம், வர்த்தகம் முதலான பொருளாதாரங்களின் மேம்பாட்டுக்கு தண்டனை சிறந்த சாதனமாகும். அந்த தண்டனை முறைகள், தண்டனை விதிக்கும் வகைகளை கூறும் சாஸ்திரத்துக்கு தண்ட நீதி என்று பெயர். இதற்கு முன்பு சம்பாதிக்காததை சம்பாதிப்பதற்கும், சம்பாதித்திருப்பதை காத்து கொள்வதற்கும், பெருக்கி வைத்திருப்பதில் எந்தெந்த வகைக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ அந்த வகைக்கு அவ்வளவு செலவழிப்பதற்கும் இது உபயோகப்படும். உலகத்தின் போக்கு முழுவதும் தண்ட நீதியின் மீதே ஆதாரப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தின் போக்கு சரிவர இருக்க வேண்டும் என்று எண்ணும் மன்னன் எப்போதும் தக்க தண்டனை வழங்கும் விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். மக்களை, அது அடுத்த லைன் வந்துட்டு நினைக்கிறேன்ல சாமி, அடுத்த வரைக்கும் போயிட்டுது. ஆமா சரி, இவங்க இந்த தீர்த்தே பிரதிபாதனி அப்படிங்கிறத ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, that scripture on which the well-being and progress of the sciences of Anvikshiki, the triple Vedas and Varta depend is known as Danda, punishment. இந்த தண்டாவை பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்லேட் பண்றது ஒரு கொலையாகும். சரி இருக்கட்டும். That which treats the danda is the law of punishment of or science of government. The government அப்படிங்கிற வார்த்தை தான் நல்ல அழகான டிரான்ஸ்லேஷன், நிர்வாகம் அப்படிங்கிறது. It is a means to make acquisitions, to keep them secure, to improve them, and to distribute among the deserved the profits of improvement.
நாம அந்த சம்பாதிக்கிறத பாதுகாக்கிறத வளர்த்துறோம். அப்படியே வளர்த்ததை நல்ல விஷயங்கள்ல செலவழிக்கிறோம். இந்த இடத்துல தீர்த்தம்ங்கிறத புனிதம்ங்கிற மாதிரி அர்த்தத்துல எடுத்திருப்பாங்க. கொடை அப்படின்னு கீதையில மன்னிக்கணும், கீதையிலேயே வரும், திருக்குறள்ல வரும். ஈதல் அறம். ஔவையார்ட்ட கேட்டாங்களாம், 4 வார்த்தையில தர்ம அர்த்த காம மோட்சத்தை சொல்லணும் அப்படின்னு, 4 ஒரு வெண்பால சொல்லிடணும் அப்படின்ட்டு. அந்த அம்மா ஈதல் அறம், தானம் கொடுக்கறது தான் தர்மம். எத்தனை தர்மம் இருந்தாலும் அது தலை சிறந்த தர்மம் தானம் தாங்கிற அர்த்தத்துல அதை சொல்றாங்க. ஏன்னா அதுல பொதுவா நம்ம காரியங்கள் செய்யும் போது நம்முடைய ஈகோவை, செல்பிஷ்னஸ குறைக்கிறதுக்காக வேண்டி காரியங்கள் செய்யணும். நம்ம சாஸ்திரங்கள்ல நூல்கள்ல சொல்லியிருக்கிறது எல்லாம் நம்முடைய ஈகோவை குறைக்கிறதுக்கு, நம்முடைய சுயநலத்தை குறைக்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம தானம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல இயல்பா இது நடக்கும். இது நடக்கட்டா தானம் கொடுக்க முடியாது. நம்முடைய ஈகோவும் குறையணும், அப்புறம் நம்ம முக்கியமா சுயநலம் குறையணும். என்னுடையது, எனக்கு எனக்கு மட்டும்தாங்கிற எண்ணம் போனாதான் நம்ம அடுத்த ஆளுக்கு கொடுக்குற எண்ணம் வரும். அதனால ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். நல்ல வழியில சம்பாதிக்கிறது பொருள். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். 2 பேரும் மனசு ஒருமிச்சு வாழ்றது இன்பம். இம்மூன்றும் விட்டு பரனை நினைந்து, கடவுளை நினைச்சு இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இந்த 3ஐயும் விடுறதுதான் முக்தி அப்படின்ட்டு, இந்த 3ல இருந்துடைய கிரிப்ல இருந்து, பிடிப்புல இருந்து விடுபடுறது அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். அது விடுதலை, அதாவது இந்த 3 நம்மளை பாதிக்க கூடாது. மேல சொன்ன விஷயங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்காத ஒரு மனநிலையை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா அதுதான் முக்தி, நிம்மதி. சாதாரணமா இன்னைக்கு உலகத்துல நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு மனசுல பாதிப்புகளை ஏற்படுத்தும், நிம்மதியை குலைக்கும். அப்படி அவைகள் நடக்குது நடக்கலைங்கிறது நம்மளை பாதிக்காம இருந்ததுன்னா அதை நம்ம முக்தின்னு சொல்றோம். வாழும் போதே முக்தி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல அப்படி நம்ம சம்பாதிச்சு வளர்த்து வச்சிருக்கிறத நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறது தீர்த்தே பிரதிபாதனி அப்படிங்கறத அப்படி எடுத்துக்கணும். பிரதிபாதனம்ங்கிற பொதுவா அர்த்தம் வெளிப்படுத்துறது, தீர்த்தம்ங்கிறது பொதுவா புனித அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடியது. நல்ல விஷயங்கள், அற விஷயங்கள்ல செலவழிக்கிறது அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்ப நான் அந்த வரியை மறுபடியும் படிக்கிறேன். ஆன்வீக்ஷகி த்ரயி வார்த்தானாம் யோகக்ஷேம சாதனக தண்டக தஸ்ய நீதிஹி தண்ட நீதிஹி அலப்த லாபார்த்தா லப்த பரிரக்ஷணி. அந்த இடத்துல வேணா இந்த ஆன்வீக்ஷிகி அதுக்கு முன்னாடி கூட இருந்தே வர்றேனே, இந்த கிருஷி அதுல கமா போட்டுக்குங்க, பசுபால்யே கமா போட்டுக்குங்க. அத வேற வேற விஷயங்கள் அப்படிங்கறத படிச்சுன்னு தெரியும். அப்புறம் தானிய கமா, பசு கமா, இரண்ய கமா, குப்பிய கமா, விஷ்டி, அதுல ஒரு புள்ளி வேணா வச்சுக்கலாம், அல்லது ஒரு கோடு வேணா போட்டுக்கலாம். அதுக்கு அதெல்லாம் தர்றதுனாலங்கிற அர்த்தத்துல வர்றதுனால அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி கமா போட வேண்டாம். அப்போ சோபக்ஷம் பரபக்ஷம், அந்த சோபக்ஷம் கமா போட்டுக்கலாம். கோஷ தண்டாபியாம், கோஷல கமா போட்டுக்கலாம். ஆன்வீக்ஷிகி அதுல கமா போட்டுக்கலாம். திரையி கமா போட்டுக்கலாம். யோக கமா போட்டுக்கலாம். க்ஷேமக்கு அடுத்தது ஒரு ஹைபன் போட்டுக்கலாம். யோகக்ஷேம சாதன, யோகத்துக்கும் சேமத்துக்கும் சாதனம், 2க்கு சேர்த்து வர்றதுனால அப்படி போட்டுக்கலாம். நீங்க கமா போடுற வேகத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப வேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் அலப்த லாபார்த்தா கமா, லப்த பரிரக்ஷணி கமா, ரக்ஷித விவர்தனி கமா, விருத்தஸ்ய தீர்த்தே பிரதிபாதனி ச. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே படிச்சுக்கலாம். அடுத்தது தஸ்யாம் தஸ்யாம் ஆயத்தா ஆயத்தா
லோக யாத்ரா. லோக யாத்ரா. லோக யாத்ரானா உலகத்தினுடைய பயணம், உலக வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. தஸ்யாம் அப்படின்னா மேலே சொல்லப்பட்டவற்றில் அப்படிங்கிற அர்த்தம். தஸ்யாம் அப்படின்னா ஆயத்தா அப்படின்னா அதீனம் அப்படின்னு சொல்லலாம். சார்ந்தது அப்படிங்கிற அர்த்தம். டிபெண்ட் அப்படிங்கிற அர்த்தம். மேல உள்ளத எல்லாம் சார்ந்துதான். ஆன்மீக்ஷிகி, திரையி, வார்த்தா, தண்ட நீதி, உலக வாழ்க்கையில இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு அம்சமா தானே இருக்கு. இதெல்லாம் சார்ந்ததுதான் நம்முடைய ஒரு உலக வாழ்க்கை அப்படிங்கிறது. தஸ்மாத், அடுத்த வரிக்கு வரேன். தஸ்மாத் தஸ்மாத் லோக யாத்ரா லோக யாத்ரா அர்த்தி அர்த்தி நித்யம் நித்யம் உத்யத உத்யத தண்டஹ தண்டஹ ஸ்யாத். ஸ்யாத். தஸ்மாத்னா அதனால, லோக யாத்ரா அர்த்தி உலக வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னு விரும்புறவன். அர்த்தினா விரும்புறவன் அர்த்தம். இனிமையா நான் சேர்த்துக்கிட்டேன். நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறவன், ஸ்மூத்தா இருக்கணும் நினைக்கிறவன். லோக யாத்ரா அர்த்தி உலக வாழ்க்கை இனிமையா சுமூகமா இருக்கணும்னு நினைக்கிறவன். நித்தியம் எப்போதும் உத்தியத தண்டக சியாத். அந்த உத்தியத்தைன்னா முனைப்பு அல்லது நிமிர்ந்து நிற்கிற அந்த மாதிரி அர்த்தம். தண்டகனா செங்கோல்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அரசன் வந்து செங்கோல் வச்சிருப்போம். அது எப்பவுமே நேரா இருக்கும். செங்கோல் வழுவக்கூடாது, சரி சாயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்துலதான் ஒரு பிரயோகம். அந்த நீதி, நேர்மை, நிர்வாகம் இதெல்லாம் நேரா இருக்கட்டும், ஒழுங்கா இருக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி உத்தியத தண்டக சியாத். சியாத்னா இருக்கட்டும், ஆகட்டும், அப்படி இருக்கட்டும்னு அர்த்தம். இந்த 2 வரைக்கும் தமிழ் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. உலகத்தின் போக்கு முழுவதும் தண்ட நீதியின் மீதே ஆதாரப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தின் போக்கு சரிவர இருக்க வேண்டும் என்று எண்ணும் மன்னன் எப்பொழுதும் தக்க தண்டனை வழங்கும் விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு தண்டனையை விஞ்சிய மற்றொரு சாதனம் கிடையாது என்று சில ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இது அடுத்த வரியில வருது. ஆங்கிலத்துல வந்து இட் இஸ் ஆன் தி சயின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இந்த அரசு நிர்வாகத்தினாலதான் that the course of the progress of the world depends. உலகத்தினுடைய முன்னேற்றம் இருக்குது. Hence இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. அதனால அப்படின்னு என்னுடைய குரு சொல்றாரு அப்படின்னு சாணக்கியர் சொல்றதா வருது. நமக்கு இங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதுவும் இல்லை. என்னுடைய குரு சொல்றாரு, உலகத்தினுடைய முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய ஒருத்தன், whoever is desirous of the progress of the world shall ever hold the scepter, அதாவது செங்கோல், raised. அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷனா இருக்கும். செங்கோலை நேரா வச்சிருக்கணும் அப்படின்னு, வழுவக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்த வரி நம்ம படிச்சுட்டு சொல்லுவோம். இங்க வந்து அவர் பொதுவா தான் சொல்றாரு லோக யாத்ரா அர்த்தின்னு. அது மக்களானாலும் சரி, மண்ணானாலும் சரி, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி தான் அவர் சொல்றாரு. இதுல ஸ்பெசிபிக்கா ராஜாங்கிற மாதிரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தல. ஆனாலும் மேற்கண்ட விஷயங்கள் எல்லாம் பொதுவா பண்றது ராஜாங்கிறதுனால நம்ம ராஜான்னு புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது. அதிகாரியை வச்சு நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. 6வது வரி, ந
ஹி ஹி ஏவம் விதம் ஏவம் விதம். உங்க புக்ல வஷன்னு போட்டிருக்கா? வஷோன்னு போட்டிருக்கு. வஷோன்னு போட்டிருக்கா? வஷோன்னு போட்டிருக்காங்க. எனக்கு வஷன்னு போட்டிருக்கு. சரி. உபநயனம் உபநயனம் அஸ்தி அஸ்தி பூதானாம் பூதானாம் யதா யதா தண்டஹ தண்டஹ இத்தி ஆச்சார்யாஹ. இத்யாச்சார்யாஹ. இத்யாச்சார்யாஹ. இத மனசுல வச்சுட்டு தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஆச்சாரியாக அப்படிங்கிறது ப்ளூரல். இது 2 விதமா நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு முன்னாடி உள்ள பெரியவங்க குருமார்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது தன்னுடைய குருவையே மரியாதையா சொல்லணும்னு நினைக்கிறதுனால ப்ளூரல்ல சொல்றாரு அப்படியும் எடுத்துக்கலாம். 2 விதமாவும் இதுல எடுக்க முடியும். அவர் என்ன நினைச்சு ஆச்சாரியாகன்னு ப்ளூரல் போட்டாருங்கிறது சாணக்கியருக்கு மட்டும்தான் தெரியும். 2 விதத்துல எப்படி எடுத்தாலும் நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா அவருடைய ஆச்சாரியர் இருந்து படிச்சிருப்பாரு. அதனால எப்படி ஆனாலும் கணக்கு ஒண்ணுதான். குருமார்கள் இப்படி சொல்றாங்க. எப்படி அப்படின்னா ஏவம் விதம், இந்த மாதிரி வஷ உபநயனம் அஸ்தி பூதானாம். பூதானாம்னா உயிர்களுக்கு. இந்த ந வந்து நம்ம அஸ்திக்கு கூட வந்து சேர்க்கணும். வெறுப்பு வந்து அஸ்தி ஆகும். நங்கிறது இல்லைன்னு நெகேட் பண்ற வார்த்தை. அதை நம்ம பொதுவா ந அஸ்தின்னு கொண்டு சேர்த்துக்கணும். ஹி அப்படின்னா உண்மையிலேயே அப்படின்னு அர்த்தம், நிச்சயமான அர்த்தம். ஏவம் விதம் வச உபநயனம் நாஸ்தி. இந்த விதத்துல உபநயனம்னா வழிநடத்தி செல்றது, வசன்னா கட்டுப்பாட்டுல. இந்த விதத்துல கட்டுப்பாட்டுல வழிநடத்தி செல்றது, உயிர்களை வழிநடத்தி செல்றது கிடையாது. எது? யதா தண்டக, தண்டத்தை மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அடி செய்யற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான் அப்படிம்பாங்க. தண்டனைய மாதிரி மனிதனை ஒழுங்குபடுத்துறது வேற எதுவும் கிடையாதுன்னு அர்த்தத்துல சொல்லுவாங்க. அத மாதிரி யதா தண்டகன்னா இந்த நீதி நிர்வாகத்தினால அதுல பனிஷ்மெண்ட்டும் அடங்கும். அது வேற. நீதி நிர்வாகத்தை போல மக்களை வழிநடத்தி கொண்டு போகிறது வேற எதுவும் கிடையாது அப்படின்னு பெரியவங்க குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. Never can there be a better instrument than the scepter to bring people under control அப்படிங்கிறது ஆங்கில டிரான்ஸ்லேஷன். உங்களுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க? உலகத்தின் போக்கு முழுவதும் இந்த நீதியின் மீதே ஆதாரப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தின் போக்கு சரிவர இருக்க வேண்டும் என்று எண்ணும் மனம் எப்போதும் தக்க தண்டனை வழங்கும் விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு தண்டனையை விஞ்சிய மற்றொரு சாதனம் கிடையாது என்று சில ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். சில ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்ற அர்த்தம் இந்த இடத்துல நல்ல அழகான டிரான்ஸ்லேஷன். ஏன்னா அடுத்தது சாணக்கியர் வந்து அதை நிராகரிக்கிறார். அப்ப அவருடைய அவர் மட்டம் தட்ட மாட்டாரு. அதனால சில பேருடைய அபிப்பிராயம்ங்கிற சில ஆச்சாரியர்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் எடுக்கிறது தான் அடுத்த வரியோட பொருந்தக்கூடிய அர்த்தம். அதுல தண்டனைன்னு வருது, அது பொருந்தக்கூடியது இல்லை. சரியான நீதி நிர்வாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ள தண்டனையும் அடங்கும். ஒரு ராஜாவினுடைய சரியா ஆட்சி, தமிழ்ல நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்றது ஆட்சி. இந்த தண்ட நீதிங்கிறத ஆட்சின்னு எடுத்துக்குவோம். ஆட்சிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கிடும். கவர்மெண்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்றோம், கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்ல ஆட்சின்னு எடுத்துக்கலாம். அதான் நம்ம பெட்டர் டிரான்ஸ்லேஷன் நான் நினைக்கிறேன்.
சரியான ஒரு ஆட்சி இருந்தா அந்த ஆட்சியை விட தலை சிறந்தது எதுவும் இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் அதுல சில பேர் அர்த்தம் எடுத்தேங்கிறது அடுத்த வரி சொல்லுது. ந இதி கௌட்டில்யா, ந ந இதி இதி கௌட்டில்யா. கௌட்டில்யா. ஆனா கௌட்டில்யர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அப்படி கிடையாது. சாணக்கியர் வந்து ஆட்சி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், ஆட்சி சரியா இருந்தா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறது சரியில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறது இது விளக்கம் சொல்லுவாரு. நம்ம விளக்கத்தை பார்ப்போம். தீக்ஷ்ண தண்டக தீக்ஷ்ண தண்டக ஹி ஹி பூதானாம் பூதானாம் உத்வேஜனீயः உத்வேஜனீயः பவதி. பவதி. மிருது தண்டக மிருது தண்டக பரிபூயதே பரிபூயதே யதா யதா அர்ஹதண்டக அர்ஹதண்டக பூஜ்யதே பூஜ்யதே சுவிஜ்ஞாத சுவிஜ்ஞாத பிரணீதः பிரணீபः ஹி ஹி தண்டக தண்டக பிரஜா. பிரஜா. அந்த பிரஜாங்கிறது அந்த இடத்துல பிரஜாஹாவா இருக்கலாம். இலக்கணப்படி அந்த விசர்க்கம் போயிட்டுது, 2 புள்ளி அதுல வரணும். கோலன் அது இலக்கணப்படி போயிட்டுதுன்னு நினைக்கிறேன். அதனால பிரஜாஹா அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ப்ளூரலா தான் இருக்கும் பிரஜாஹா அப்படின்னா. தமிழ்ல 2 புள்ளி போட்டிருக்காங்க சாமி. பிரஜா அது 2 புள்ளி. அப்படி அது வரும். ஆனா படிக்கும் போது போயிடும் இலக்கணப்படி. ரெண்டும் சரிதான். தர்ம தர்ம அர்த்த அர்த்த காமைஹி காமைஹி யோஜயதி யோஜயதி. இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். இது வரைக்கும் ஒரு கண்டினியூஷன் இருக்குன்னு நினைச்சனால அது வரைக்கும் படிச்சேன். அடுத்தடுத்த வரிகள் தான் இதெல்லாம். தீக்ஷ்ண அப்படின்னா கீதையில கூட வரும் பாத்துங்க. 17வது அத்தியாயத்துல சாத்விக உணவு, தாமச உணவு, ராஜச உணவுலாம் சொல்லும் போது தீக்ஷ்ண ரூக்ஷ்ண விதாகினகன்னு வரும். அந்த இடத்துல தீக்ஷ்ண அப்படின்னா ரொம்ப காரமான அர்த்தம், காரமான சூடான அந்த மாதிரி அர்த்தம். இங்க வந்து ஒரு தீவிரமான தண்டனை. தீக்ஷ்ண தண்டகன்னா தீவிரமான தண்டனை. ஹி அது தானா உயிர்களுக்கு உத்வேஜனீயக பவதி. உத்வேஜனீயம் அப்படின்னா கொடுமைப்படுத்துறதுன்னு எடுத்துக்கலாம், கஷ்டப்படுத்துறதுன்னு எடுத்துக்கலாம், பயப்படுத்துறதுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட அர்த்தங்கள். அதாவது சொல்லுவாங்க, சிங்கப்பூர்ல எல்லாம் ரோட்ல குப்பை போட்டா உடனே ஃபைன் போட்டுருவாங்க, அதனால அங்க ரோடெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். இந்த மாதிரி வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதான்னு சொல்லுவாங்க. வந்து தண்டனை கடுமையா இருக்கிறதுனால ஜனங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க. நம்ம நாட்டுல அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுவா சின்ன பிள்ளைல இருந்து கேட்டிருக்கிறேன். தண்டனை கடுமையா இருக்கும்போது மக்கள் வந்து பயந்து கடைபிடிப்பாங்க. இது இது ஒரு அர்த்தம் சொல்லலாம்.
அதுக்கு ஒரு கவுண்டர் எதுவும் இருக்கு. தண்டனை கடுமையா இருந்தா மக்களுக்கு ராஜா மேல கோபம் வரும். நான் தப்பு செய்தாலும் எனக்கு தண்டனை தரப்படாதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. எனக்கு எக்ஸ்கியூஸ் தரணும், மன்னிச்சு விட்டுறணும் தான் நினைப்பாங்க. அப்போ கடுமையான தண்டிக்கக்கூடியவனுக்கு மேல மக்களுக்கு கோபம் வரும். அப்படியும் எடுத்துக்கலாம். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி தான் எடுத்திருக்குது. இங்க அது தெளிவா இல்ல, பயப்படுத்தும் கடுமையான தண்டனை ஜனங்களை பயப்படுத்தும் கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது நம்ம சொல்லுவோம் பயபக்தின்னு சொல்லுவோம். கடவுள்கிட்ட பக்தி ஒண்ணு இருக்கு, பயபக்தி இருக்கு. பக்தி அப்படின்னா கடவுள் மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்கிறதுனால அந்த மரியாதையினால சாமி கும்பிடுறது பக்தி. பயபக்தினா கடவுள் கண்ணை குத்திட்டு வரான்னு பயந்துகிட்டு சாமி கும்பிடுறது, அது பயபக்தி. அது மாதிரி இங்க ஜனங்களுக்கு ராஜா கிட்ட ஒரு பயபக்தி இருக்கும். உண்மையான பக்தி, மனசார ஒரு பக்தி, ஈடுபாட்டான ஒரு இது இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயத்த என்ன சைக்காலஜி மனசுல வச்சுக்கிட்டு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா, for whoever imposes severe punishment becomes repulsive to the people. ஜனங்கள் அவனை நிராகரிப்பாங்க அல்லது அவனை வெறுப்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல போட்டிருக்காங்க. உத்வேஜனிங்கிறதுக்கு டைரக்ட் அர்த்தம் அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு ரிசல்ட்டா வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஜனங்கள் தார்மீகமான ஜனங்களா இல்ல அப்படின்னா, நான் செய்ததுன்னு எனக்கு கடவுள் ராஜா தண்டனை தந்திருக்காரு அப்படின்னு ஏத்துக்குவாங்க. அப்படி இல்லாத ஜனங்களா இருந்தா ஏத்துக்க மாட்டாங்க. சரி, இது சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முந்தின 5வது வரியில இருந்து நான் சொல்றேன். அங்கேயே சேரும்போது சில மாற்றங்கள் உங்க புக்ல இருக்கா இல்லையா தெரியல, எனக்கு இருக்குதுனால சொல்றேன். தஸ்மால் லோக யாத்ரா, அந்த தஸ்மாத்து இத்தும் லோக யாத்ரா லாவும் சேரும்போது இத்து இல்ல மாறிடும். தஸ்மால் லோக யாத்ரா, லோக யாத்ரா அர்த்தி சேரும்போது லோக யாத்ரார்த்தி அப்படின்னு சேர்ந்துடும். சில புத்தகங்கள்ல அந்த உள்ள ஒளிச்சிருக்குதுன்னு காட்டுறதுக்கு எஸ் மாதிரி போட்டிருக்கலாம், அவகிரகம் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வரியில பாத்தீங்கன்னா ந ஹி ஏவம் விதம், அது சேரும்போது ஹேவம் விதம்னு மாறிடும். தமிழ்ல சேர்த்து போட்டிருக்காங்களா பிரிச்சு போட்டிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அடுத்தது வசக உபநயனம் சேரும்போது வசோ உபநயனம் ஆகி வச உபநயனம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வச உபநயனம் தான் போட்டிருக்காங்க. வசோபநயனம் போட்டாலும் ஒரு விதத்துல ஏத்துக்கலாம். அதுக்கு இத்தி ஆச்சாரியாக சேரும்போது இத்தியாச்சாரியாகன்னு வரும். அடுத்தது 8வது வரியில தீக்ஷ்ண தண்டக ஹி, அக விசர்க்கம் வந்திருக்கு, வல்லின வரல, அதனால அக விசர்க்கம் ஓவா மாறிடும். தீக்ஷ்ண தண்டோஹி அப்படின்னு மாறிடும். பூத்தானா உத்வேஜனீய பவதி, அக விசர்க்கம் வந்திருக்கு, வல்லினம் வரல, அப்போ அக விசர்க்கம் ஓவா மாறிடும். உத்வேஜனீயோ பவதி அப்படின்னு மாறிடும். சரி, இப்போ அடுத்த வரி 9க்கு வரேன். மிருது தண்டக, மென்மையான தண்டனை கொடுத்தா பரிபூயத்தை, ஒருவேளை அவரு while he who awards mild punishment becomes contemptible. என்ன சொல்லுவான், மக்கள் மிருதுவா ரொம்ப சாஃப்டா ராஜா இருந்தாருன்னா ஏறி மேய்ஞ்சிருவாங்கம்பாங்க, தலையில மிளகா அரைச்சிருவாங்கம்பாங்க. அந்த மாதிரி நடக்கும். அதத்தான் அந்த ரொம்ப சாஃப்டாட்டும் ராஜா இருக்கும். அது ரொம்ப கடுமையா இருந்தாலும் மக்கள் மத்தியில வெறுப்பு வரலாம், இருக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருந்தாலும் மக்கள் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பரிபூய அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரேஸ், ஷேம் அந்த மாதிரி அர்த்தம். மக்கள் கேவலமா பேசுவாங்க, அவன் கிடப்பான், அவன் என்னத்தையா சொல்லிட்டு இருப்பான், அந்த மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ராஜாக்கு மேல ஒரு மரியாதை இருக்காது, அது மிருதுவான தண்டனை இருந்தா. இந்த இடத்துல மிருது தண்டக பரிபூயத்தைன்னு சொல்லலாம், அல்லது மிருது தண்ட பரிபூயத்தை, அந்த பாவ உதடு ஒட்டாம சொல்றது, 2 விதமாகவும் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது 10வது வரியில
யதா அர்ஹ தண்டக. அதுல வந்து யதா அர்ஹ சேரும்போது அந்த ஆ வந்து உள்ள ஒழிச்சிரும். அதை எஸ் மாதிரி அவகிரகம் போட்டு காட்டலாம். அர்ஹன்னா தகுதியான, தகுதிக்கு ஏத்தது மாதிரி. அர்ஹதை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அவனுக்கு எல்லாம் இதுக்கு என்ன அருகதை இருக்கு, கேள்வி கேட்க வந்துட்டான் அப்படின்னு சில சொல்லுவாங்க. அந்த அருகதைங்கிற தமிழ் வார்த்தை அர்ஹங்கிற சம்ஸ்கிருதம் வந்ததுதான். அர்ஹ தண்டகன்னா குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை, சரியான தண்டனைங்கிற மாதிரி அர்த்தத்துல வருது. பூஜ்யத்தை, பூஜிக்கப்படுகிறது, மதிக்கப்படுகிறது, மரியாதை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல போட்டிருக்கு. அப்போ but whoever imposes punishment as deserved becomes respectful. செய்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்தா எல்லாரும் மதிப்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுவிஜ்ஞாத பிரணீதக. அது பிரணீதக ஹி வரும்போது பிரணீதக வந்து ஆகவிசர்க்கம் ஓவா மாறிடும். சுவிஜ்ஞாத பிரணீதோஹி தண்ட பிரஜா தர்ம அர்த்த காமௌ யோஜயதி. தர்ம அர்த்த காமௌ, தர்ம அர்த்த காமங்களை அறம்பொருள் இன்பங்கள்ல யோஜயதி மக்களை செலுத்தும், வழி நடத்தும். பிரஜாகா மக்களை. விஜ்ஞாதனா தெரிஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஞாத்தம்னா அறிகிறது, விஜ்ஞாதேனா நல்லா தெளிவா அறிஞ்சுக்கிறது, சுவிஜ்ஞாதேனா ரொம்ப தரவா தெரிஞ்சுக்கிறது. ஞாத்த அப்படின்னாலே தெரிஞ்சுக்கிறது தான். விஜ்ஞாதேனா விசேஷமா தெரிஞ்சுக்கிறது. சுன்னா சுட்டு விசேஷ ஞாதக, நல்லா தெளிவா தெரிஞ்ச அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சுவிஜ்ஞாத பிரணீதக. பிரணீத்தம்னா கொடுக்கப்படுகிறது. ஹி தண்டக, அதாவது தரவா விசாரிச்சு இதுதான் குற்றம், இதுக்கு இந்த அளவு தண்டனை, இப்படி எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சு கொடுக்கக்கூடிய தண்டனை ஜனங்களை அறம்பொருள் இன்பத்தை சரியா கடைபிடிக்கிறதுக்கு தூண்டும். யோஜயதிங்கிறத தூண்டும்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சோம். இப்போ நீங்க தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அது சரியல்ல என்பது சாணக்கியர் அபிப்பிராயம். கடுமையாக தண்டிப்பவன் உத்வேகம் பயத்தோடு கூடின துவேஷத்தை மக்களுக்கு உண்டாக்குகிறான். கடுமையாக தண்டிப்பவன் உத்வேகம் பயத்தோடு கூடின துவேஷத்தை மக்களுக்கு உண்டாக்குகிறான். மென்மையாக தண்டிப்பவன் புறக்கணிக்கப்படுவான். அதாவது மக்கள் அத்தகைய மன்னனை மதிக்க மாட்டார்கள். தேவையான அளவுக்கு தண்டிப்பவன் மக்களால் போற்றப்படுவான். தண்டநீதி சாஸ்திரத்தை நன்கு அறிந்த மன்னனால் வழங்கப்படும் தண்டனைகள் மக்களை தர்ம அர்த்தம் காமங்களை அடைய செய்கின்றன. காமத்தலோ குரோத காமத்தால். இதுல சுவிஜ்ஞாத பிரணீதக அப்படிங்கறது அங்க வந்து தண்ட நீதியை நன்கு அறிந்தவன்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. தண்டக சுவிஜ்ஞாத பிரணீதக ஹி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. தண்டக முன்னாடி கொண்டு வந்து அதனுடைய விசேஷண மாட்டி இதை எடுத்திருக்காங்க. நாம சொல்லும் போது தண்டனைய ரொம்ப தெளிவா ஆலோசிச்சு கொடுக்கக்கூடியவன் நம்ம அர்த்தம் எடுத்தோம். இங்க வந்து அந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவன் ஆளுக்கு மேல எடுத்திருக்காங்க தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு. அப்படி எடுக்கிறதுக்கு இடம் உண்டு சமஸ்கிருதத்துல, தப்பு இல்ல. ஆங்கிலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபார் பனிஷ்மெண்ட் when awarded with due consideration makes the people devoted to righteousness and to works productive of wealth and enjoyment.
அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப ஜனங்களுக்கு அது மனசார இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட வைக்கும். ராஜா நியாயமா நடப்பாரு, தர்மமா நடப்பாருன்னு எண்ணம் மனசுல வந்ததுன்னா ஜனங்களுக்கும் அது சந்தோஷமா அந்த மாதிரி அவங்க எதை செய்யணுமோ அதை சரியா செய்வாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல. அதனால தண்டம் தண்டத்தினாலே எல்லாம் நடக்காது. தண்டம் எப்படி இருக்குறங்கிறதுல வித்தியாசம் இருக்குன்னு கௌடில்யர் சொல்ல விரும்புறாரு. சும்மா தண்டம் இருந்த உடனே ஒண்ணு எல்லாம் கரெக்ட் ஆயிடாது. அந்த தண்டம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால்தான் விஷயம் சரியா நடக்குங்கிறத சொல்ல விரும்பி தண்டத்தை 3ஆ பிரிக்கிறாரு. கடுமையானது, மிருதுவானது, நியாயமானது. நியாயமானதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. அப்போ தண்டமே மக்களை சரி வழியா வழி நடத்தாது. சரியான நிர்வாகம் தான் மக்களை சரியா வழி நடத்தும் அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. பொது நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க காட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அதுவும் ஆட்சி தான். அது மக்களை சந்தோஷமா வச்சிருக்காது, சரியா வழி நடத்தாது. அங்கதான் கலவரம், புரட்சி எல்லாம் வெடிக்கிறது. அதனால அந்த ஒரு வித்தியாசத்தை சொல்ல விரும்பியோ என்னமோ சாணக்கியர் அத மறந்துட்டு அந்த நிர்வாக ஆட்சியில 3 விதம் இருக்கு. ஆட்சி இந்த 3ல பொருத்தமான, நியாயமான, தர்மமான ஆட்சி, தார்மீகமான ஆட்சியா இருக்கணுங்கிறத சொல்ல விரும்புறாரு. இப்ப அடுத்தது துஷ்பிரணீதஹ காம குரோதாபியாம் அவஜ்ஞானாத்வா வானப்ரஸ்த பரிவ்ராஜகான் அபி கோப்பயதி கிம் அங்கஹ புனஹ கிருஹஸ்தானு. இந்த பிரணீத அப்படிங்கிறது டெலிவர்டு, கிவன், ஆஃபர்டு, பிரசன்டட் அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. துஷ்பிரணீதஹ அப்படின்னா தவறான முறையில வழங்கப்பட்ட, விதிக்கப்பட்ட. காம குரோதாபியாம் அதாவது தவறான முறையில ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றாரு. ஆசையினாலேயோ விருப்பினாலேயோ வெறுப்பினாலேயோ தனக்கு வேண்டப்பட்டவங்கன்னா ஒரு விதமா, வேண்டப்படாதவங்கள இன்னொரு விதமா நடத்துறது மாதிரி. கோடி கோடியா கொள்ளையடிச்ச மந்திரியா, அணில் மந்திரியா இருப்பாரு. அவருக்கு கூட கொள்ளையடிச்சவங்க வீட்டுல ரைடு நடக்கும். ஏன்னா இவரு நம்ம கட்சியில இருக்காரு, அவங்க எதிர் கட்சியில இருக்காங்க. அந்த மாதிரி விருப்பினாலையும் வெறுப்பினாலையும் அந்த இது மாறிடும். அவஜ்ஞானாத்வா, ஞானம்னா அவஜ்ஞா அப்படின்னா புறக்கணிக்கிறது. ஞானம் அறிகிறது, அவஜ்ஞானம் அறியாமையினால அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு புறக்கணிக்கிறதுங்கிற ஒரு அர்த்தமும் கூட உண்டு. நம்ம ஏற்கனவே பரிபூயன்னு பார்த்தோம் இல்லையா, அதே அர்த்தம். மரியாதை இருக்காது, பரிகசிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு தாழ்வா நினைப்பாங்க. அவஜ்ஞானா அவமதிக்கிறதுன்னு சொல்றோமே, அந்த அர்த்தம். பரிபூயதேக்கும் அவமதிக்கிறதுங்கிற அர்த்தம் தான், அவஜ்ஞாவுக்கும் அவமதிக்கிறதுங்கிற அர்த்தம் தான். அப்போ அவஜ்ஞானாத்வா புறக்கணிக்கிறதுனால, பரினாலேயோ
வானப்பிரஸ்தர்களை, பரிவிராஜகான் துறவிகளை அப்படி கோப்பயதி என்ன பண்ணுவான்னா அவங்க கிட்ட கூட அவனுக்கு கோபம் வந்துடும். இந்த இடத்துல கோபம்ங்கிற தமிழ் கோபாதையார்த்த வார்த்தை தான். அதாவது வானப்பிரஸ்தன் துறவிகளையே அவன் கோபப்படுவான் அப்படின்னா கிம் அங்கக புனர் கிரகஸ்தான் இல்லறவாசிகளை எப்படி நடத்துவான்னு சொல்ல வேணுமா? சமுதாயத்துல ரொம்ப மதிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறவங்க துறவிகள், அவங்களுக்கு அடுத்தபடியா வானப்பிரசைகள், அடுத்தது பிரம்மச்சாரிகள், அதுக்கப்புறம் கிரகஸ்தர்கள். இதுதான் ஆசிரமத்துல மரியாதை வரிசை. பொதுவா துறவிகள்ல யாருமே மரியாதை குறைவா நடத்த மாட்டாங்க. அவங்க கிட்டயே இவன் தப்பா நடப்பான்னா அப்புறம் கிரகஸ்தங்கிட்ட எல்லாம் தப்பா நடப்பாங்கிறது சொல்லவா வேணும்? கிம் அங்க புனர் கிரகஸ்தான், கிரகஸ்தான் ஒரு விஷயத்துல தவறா நடப்பான்னு சொல்லவா வேணுங்கிற அர்த்தத்துல போட்டிருக்காங்க. இதுல இது சேரும்போது துஷ்பிரணீதக காம தமிழ்ல எஃகு அகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அகன்னா போட்டு எழுதுவோம். அத மாதிரி இந்த காவகா அப்படின்னு சொல்லணும். துஷ்பிரணீத காம அல்லது துஷ்பிரணீதக காம, ரெண்டு விதமா சொல்லிக்கலாம். காம குரோதாபியாம், அந்த பியாம் அப்படிங்கிறதும் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அவுன்னு வந்தா துவிதீய வச்சனம்னு, டூவல் அப்படின்னு. அது மாதிரி இந்த பியாம்னு வந்தாலும் அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது வரியில கோஷ தண்டாபியாம் அப்படின்னு போட்டிருந்தது. அத மாதிரி இங்கேயும் பியாம்னு வந்திருக்கு. பொதுவா பியாம்னு வந்ததுன்னா அது ரெண்டாவது வேற்றுமை வச்சனம் தான், இருமையை குறிக்குது. ஆனா 3, 4, 5 அந்த இடத்துல அவுன்னு வந்தா 1வது இடம் 2வது இடம் அந்த மாதிரி இடத்துல வரும். ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ். இது 3, 4, 5ல வரலாம் பியாம் அப்படிங்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். அது கேஸ் அந்த வச்சனம் செகண்ட் டூவல் தான், இருமை தான். அப்ப இங்க காம குரோத 2, அதனால காம குரோதாபியாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஒரு அவமதிக்கிறோங்கிற எண்ணத்திலேயோ அல்லது விருப்பினாலேயோ வெறுப்பினாலேயோ தவறாக வழங்கப்படக்கூடிய தானே. வான்னா ஆர் அப்படிங்கிற அர்த்தம். இதை நம்ம எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கலாம். துஷ்பிரணீதக வா காமக்ரோதாபியாம் வா, அந்த இடத்துல கமா போட்டுக்கலாம். அப்ப உங்களுக்கு படிச்சது புரியும். துஷ்பிரணீதக காம குரோதாபியாம் கமா அவஜானா, 3 விஷயம் சொல்லிக்கலாம். இதுக்கு மேல் வரியில 11ல கூட தர்ம அர்த்த காமஹி, அந்த தர்மக்கு அடுத்து ஒரு கமா, அர்த்தக்கு அடுத்து ஒரு கமா போட்டுக்கலாம். சரி, இப்ப இந்த வரைக்கும் வந்துருவோம். வானப்பிரஸ்த பாரிராஜகான் அப்படி கோப்பயதி. உங்களுக்கு அந்த தமிழ்ல அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்காங்க? கிம் அங்கக போட்டிருக்காங்களா, வேற ஏதாவது போட்டிருக்காங்களா? கோப்பயதி கிம் அங்கக புனர், ஆமா கிம் அங்கக தான் சாமி போட்டிருக்காங்க. புனர் சரி, இங்க அவகிரகம் எல்லாம் போட்டிருக்காங்க. எதனால அவகிரகம் போட்டாங்கன்னு தெரியல, நியாய தேவையில்லை அந்த இடத்துல. சரி, அதனுடைய ஆங்கிலம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒயில் பனிஷ்மெண்ட் when ill awarded, தவறாக வழங்கப்பட்ட தண்டனை, under the influence of greed and anger, விருப்ப வெறுப்புனால, or owing to ignorance, அறியாமையினால. அவக்ஞாங்கிறதுக்கு அந்த அறியாமைங்கிற அர்த்தம் உண்டுன்னு சொன்னேன். அவமதிக்கிறங்கிற அர்த்தமும் தாழ்வா நினைக்கிறங்கிற அர்த்தமும் உண்டு. excites fury even among hermits. சரி, அந்த இடத்துல நான் தப்பா சொன்னேன். அவங்க மேல ராஜா கோவப்படுவாருன்னு சொன்னேன். துறவிகளையே கோபம் கொள்ள வச்சிரும் அப்படின்னு எடுத்திருக்கு. அது சரிதான். ஏன் அப்படின்னா கோப்பயதி அப்படின்னு வந்திருக்கு. அந்த கோப்பயதி அப்படிங்கறத காசல்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு
பட்டத்தி அப்படின்னா படிக்கிறான்னு அர்த்தம். பாட்டயதி அப்படின்னா படிப்பிக்கிறான்னு அர்த்தம். கோபதி அப்படின்னா கோபப்படுறான்னு அர்த்தம். கோபயதினா கோபம் கொள்ள வைக்கிறான்னு அர்த்தம். இந்த காசல் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இன்னொரு ஆளை செய்ய வைக்கிறது. அது அந்த வெர்பு தான் அங்க இருக்கு. அதனால அந்த அர்த்தம் எடுக்கிறது சரிதான். வானப்பிரஸ்த பரிவிராஜகர்களையே கோபப்பட வச்சிரும், அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது greed, anger, excites fury even among hermits and ascetics dwelling in forest, not to speak of householders. இல்லறத்தாரர்களை பத்தி என்ன சொல்லு, அவங்களுக்கு கோபம் வரும்னு கேட்கவா, அவங்கள கோபப்படுத்துன்னு கேட்கவா வேணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த வரி. அடுத்தது தொடரலாமா? சரி சாமி. அப்ரணீதஹ து உங்களுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க? இது செய்யுளா சாமி இல்ல அந்த மீனிங்கா? வரப்போற வார்த்தை எனக்கு மாத்சியன்னு இருக்கு, உங்களுக்கு மார்க்சியன் இருக்கா மாத்சியன் இருக்கா? மாத்சியா தான் சாமி இருக்கு. மா இத்து இருக்கா மா இரு இருக்கா? இத்து தான் இருக்கு சாமி. சரி. மாத்சிய நியாயம் உத்பாவயதி அப்ரணீதக, அதாவது சுவிஜ்ஞாத பிரணீதக, நல்லபடியாக வழங்கப்பட்ட தண்டனை பேசினாரு. அடுத்தது துஷ்பிரணீதக, தவறாக வழங்கப்பட்ட தண்டனை பேசினாரு. இப்ப அப்ரணீதக, தண்டனையே வழங்காட்டா அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. அப்ரணீதகத்து ஒரு தண்டனை கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, மாத்ஸ்ய நியாயம் உத்பாவயத். மத்ஸ்ய அப்படின்னா மீன், அதுல தத்திதம் மாத்ஸ்ய. அப்ப மாத்ஸ்ய நியாயம்னா மீன் நியாயம். உத்பாவயதி அத உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னது அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு மீன் நியாயம் இருந்திருக்கு. நியாயம்னா என்னதுன்னா பழமொழி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம், தாய் சொல் கேட்காத வவ்வால் தலைகீழா தொங்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்கசக்கும் பின் இனிக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். நல்லா புரிகிற ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அருந்ததி நியாயம்னு ஒண்ணு இருக்கு. திருமண சமயத்துல கணவன் மனைவிக்கு அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவாங்க அப்படின்னு. அத சாக்கா சந்திர நியாயம்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, அருந்ததி நட்சத்திரம் ரொம்ப கொடி நட்சத்திரம், டக்குன்னு பார்க்க முடியாது, வானத்துல படிச்சு தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கத்துல இருக்கிற பெரிய பொருளை, பளிச்சுன்னு தெரிகிற ஒரு பொருளை காட்டுவாங்க. அதாவது ஒரு மரம்னு வச்சுக்கோங்க, அது காட்டுவாங்க. அதுல தெற்கு பக்கம் ஒரு கிளை போகுதா, நம்ம வடக்கு பக்கம் தான் அது பொதுவா வரும். வடக்கு பக்கம் ஒரு கிளை போகுதா, ஆமா கிளை போகுது. அந்த கிளை நுனியில ஒரு நட்சத்திரம் இருக்கா, ஆமா இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பொடி நட்சத்திரம் இருக்கா, அப்போ கூர்ந்து பார்க்கும்போது அது நட்சத்திரம் தெரிஞ்சிடும். இது அருந்ததி நியாயம்னு பேர். நம்ம பந்தல் எல்லாம் போடும்போது என்ன பண்ணுவாங்க, குழி தோண்டிட்டு கம்பு நட்டுக்கிட்டு மண்ணு போட்டுக்கிட்டு கல்லு போட்டு இருக்குவாங்க, இறுக்கிக்கிட்டு ஆட்டி பார்ப்பாங்க. அப்புறம் மறுபடி கல்லு போட்டு இறுக்கிட்டு ஆட்டி பார்ப்பாங்க. நம்ம கூட எதையாவது ஸ்டோர்ல அரைஞ்சோம்னா அவங்ககிட்ட ஆட்டி பார்ப்போம், ஆடுதா இல்லையான்னு. இந்த மாதிரி இதுக்கு ஸ்தூல நிகுண நியாயம்னு பேரு, ஆட்டி பாக்குற நியாயம்னு பேரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வலுவா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். அப்படி ஆட்டும் போது ஆடிச்சதுன்னா அதை இன்னும் டைட் பண்ணும். எது வரைக்கும் அது ஆடாம இருக்கோ அது வரைக்கும் ஆட்டி பார்ப்போம்.
எப்ப நம்ம ஆட்டி பார்க்கும்போது ஆடலையோ அது வரைக்கும் அதை டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி சொல்றதுக்கு தான் நியாயம்னு பேரு. எளிமையாக சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு பழமொழிகள் மாதிரிப்பட்ட சில விஷயங்களுக்கு நியாயம்னு பேரு. அப்ப இங்க மார்க்சிய நியாயம்னா மீன் நியாயம்னு பேரு. அது என்ன அப்படிங்கிறது தமிழ்லயோ அல்லது ஆங்கிலத்திலயோ கொடுத்திருந்தா தான் தெரியும் அவரு மனசுல என்ன நினைச்சு பேசுறாரு அப்படிங்கிறது. அதாவது தண்டனை வழங்காத போது மீன்களுக்கு நடந்த மாதிரி நடக்கும், அல்லது மீன்கள் மத்தியில நடக்கிற மாதிரி நடக்குங்கிற துணியில பேசுறாரு. என்ன நடக்கும்னு நினைச்சாருங்கிறது நமக்கு பார்க்கணும். ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பாக்குறேன். But when the law of punishment is kept in abeyance, it gives rise to such disorder as is implied in the proverb of fishes. ப்ராவர்ப்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க நியாயம்ங்கிறத. மத்ஸ்ய நியாயம் உத்பாவயதி. ஃபார் in the absence of a magistrate, இது அடுத்த வரிக்கு வருது. உங்களுக்கு தமிழ்ல அதை பத்தி ஏதாவது போட்டிருக்காங்களா பாருங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த வரிக்கு போனா புரியுமா இருக்கும். காமத்தாலோ குரோதத்தாலோ மதியினாலோ வழங்கப்படும் தண்டனை மனப்பிரஸ்திகளையும் சன்னியாசியும் கோபத்தை ஏற்படும் என்பது இல்லறவாசிகளை பற்றி கூறுவாவேன். தண்டனைகளே வழங்கப்படவில்லையானால் சமுதாயத்தில் மஸ்திய நியாயம் பரவும். மஸ்திய நியாயம் என்றால் சிறிய மீனை பெரிய மீன் வழங்குவது. நான் அதை நினைச்சேன், மனசுக்குள்ள தோணுச்சுட்டு. அதுவும் பெரிய மீன் சின்ன மீன் வழங்கும். அதாவது வலிமை உள்ளவன் வலிமை இல்லாதவன். தமிழ்ல அதுக்கு ஒரு இதே இருக்கு. வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நிர்வாகம் ஆட்சிங்கிறது இல்லைன்னா அர்த்தம் என்னன்னா, ஆட்சின்னு ஒண்ணு இருந்தால் அதுக்கு நோக்கம் என்னன்னா, வலிமையானவர்கள் சிறியவர்களை துன்புறுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஆட்சியுடைய கடமை. ஆனா இன்னைக்கு வலிமையானவர்கள் தான் ஆட்சி பண்ணுவாங்க, சிறியவர்கள் துன்புறுத்தப்படுவாங்க. அதான் ஆட்சியா இருந்துட்டு இருக்கு. பலகீனர்களை காப்பாத்துறது, பலகீனர்களுக்காக வேண்டித்தான் இந்த ஆட்சி. பலவான்கிட்ட காப்பாத்துறது ஆட்சிக்குடைய நோக்கம். அப்போ பெரிய மீன் சின்ன மீனை தின்றது மாதிரி வலிமை உடையவன் வலிமை இல்லாதவனை சவுட்டி தேய்ச்சிருவான், வல்லான் வகுத்ததே வாய்க்காங்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்த வரி பார்ப்போம். அதான் மீன் நியாயம். வலியான் அபலம் ஹி கிரசதே தண்டதாரா அபாவே. அதுல தமிழ்ல தாரா அபாவேன்னு போட்டிருக்காங்களா, பிரிச்சு போட்டிருக்காங்களா, இல்ல தாரா அபாவேன்னு போட்டாங்களா? தார பாவே பிரிச்சு போட்டிருக்காங்க சார். தார தனியா, அதுக்கப்புறம் பாவே. தமிழ்ல தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், பாப்போம். பலியான் அப்படின்னா வலிமை உள்ளவன், அபலம் பலம் இல்லாதவனை, ஹி உண்மையிலேயே நிச்சயமா, கிரசத்தை விழுங்கிடுவான், துன்புறுத்துவான், அடக்கி வச்சிருப்பான் அந்த அர்த்தத்துல. எப்போ? தண்ட தாரா, மன்னிக்கணும், தண்ட தாரான்னு படிச்சேன்னு நினைக்கிறேன், தரா தான் இருக்காங்க. தண்ட தரா உங்களுக்கு தமிழ்ல தண்ட தர போட்டிருக்க, தண்ட தரா போட்டிருக்கா? தண்ட தரா தான் சொன்னேன். தண்ட தரன்னு சொன்னேன். தரன்னா தரிக்கிறதாக்கும், தண்ட தர பாவேனா சரியா செங்கோல் ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். தண்ட தர அபாவேனா நடக்காத போதுன்னு அர்த்தம். அதனால எனக்கு தண்ட தர அபாவேன்னு வந்தா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. தண்ட தர தர அபாவே, செங்கோல் ஆட்சி நடக்காத
வலிமை உள்ளவன் வலிமை இல்லாதவனை அடக்கியவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சக சக புக்ல சான்னு போட்டிருக்கலாம், அது இலக்கணப்படி அந்த விசர்க்கம் போயிடும். ஆனா சக அப்படிங்கறத உண்மையான வார்த்தை. தேன தேன குப்தக குப்தக பிரபவதி இதி. பிரபவதி இதி. குப்தக அப்படின்னா மறைவாக, ரகசியமாக, அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. இதுக்கு முந்தின வரியை நான் ஆங்கில மொழிபெயர்ப்பு படிச்சிடுறேன். ஃபார் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எ மஜிஸ்ட்ரேட் தண்டதரா அபாவே. ஆங்கிலத்துல வந்து ஆப்சன்ஸ் தான் எடுத்திருக்காங்க, அப்ப அது அபாவேன்னு தான் இருக்கணும், அப்பதான் ஆப்சன்ஸ் எடுக்க முடியும். இந்த தமிழ்ல பாவேன்னு இருக்கிறத அபாவே ஆ கூட சேர்த்துக்கலாம், சேர்த்தா தான் சரியா வரும்னு நினைக்கிறேன். தமிழ் மொழிபெயர்ப்பு பார்ப்போம், அதை பார்த்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்குவோம். The strong will swallow the weak, but under his protection the weak resist the strong. கோபாலக ஒரு நிமிஷம். இந்த இடத்துல குப்தா அப்படிங்கிறது ரகசியம்ங்கிற அர்த்தத்துல எடுக்கல, காப்பாற்றப்பட்ட அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்திருக்காங்க. குப்தங்கிறதுக்கு ரகசியங்கிற அர்த்தமும் உண்டு, இந்த இடத்துல வெர்பா எடுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். காப்பாற்றப்பட்ட அப்படின்னு. தேன குப்தக, அதாவது சரியான ஆட்சியாளனால காப்பாற்றப்பட்டவன், பிரபவதி நல்லா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அது ஆங்கிலத்துல அத வலியார்களே அவன் எதுக்கக்கூடிய சக்தியோட இருப்பான்னு போட்டிருக்காங்க. சக அவன், தேன குப்தக எந்த நல்ல ஆட்சியாளனால பாதுகாக்கப்பட்டவனோ அவன், பிரபவதி அப்படின்னா நல்லா இருப்பான் அப்படிங்கிற அர்த்தம். உங்களுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, ரெண்டு வரைக்கும். தண்டிப்பவன் இல்லாவிட்டால் வலிமை மிக்கவன் எளியவனை விழுங்கி விடுவான். நல்லபடியாக தண்டநீதி செலுத்தப்படுமானால் எளியவனும் வலியவன் ஆவான். அப்புறம் குறிப்பு ஒண்ணு போட்டிருக்கு சாமி இதுல. அதுல வந்து அவங்க செலுத்தப்படாமல் போனாலும் தானே போட்டிருக்காங்க இல்லையா? தண்டிப்பவன் இல்லாவிட்டால் தானே போட்டிருக்கு. இல்லாவிட்டால், ஆமா சார். அப்ப வந்து அபாவான்னு எடுத்தா தான் அந்த இது சரியா வரும்னு தோணுது. அபாவா? ஆமா, பாவன்னு எடுத்தா சரியா வராது, அபாவன்னு தான் எடுக்கணும். அடுத்த குறிப்பு படிங்க. குறிப்பு: இந்த இடத்திலும் சாணக்கியர் தண்டநீதியை பற்றிய மற்றவர்கள் அபிப்பிராயத்தை முதலில் எடுத்து கூறிவிட்டு பிறகு இதில் இப்படியல்ல என்பது சாணக்கியரின் கருத்து என்று தன் பெயரை குறிப்பிட்டு கூறி தம் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். ஆமா, அது நம்ம தொடக்கத்துல இருந்தே அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் பார்த்துட்டு வரோம். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இது என்னுடைய அபிப்பிராயம் சொல்லுவார், அல்லது முதல்ல அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லிக்கிட்டு மாற்று கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதை மறுத்து அதுக்கு காரணம் சொல்லுவார். ஏதோ ஒரு விதத்துல பண்ணுவார். அதைத்தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆட்சின்னு ஒண்ணு இருந்தாலே எல்லாம் சரியா வந்துடாது. அந்த ஆட்சி
நியாயமான ஆட்சியாக இருக்கணும். அப்புறம் அவிஜ்ஞாத பிரணீதா, நேர்மையான ஆட்சியா இருக்கணும். இந்த 2 விஷயமா சொன்னார். ஒண்ணு வந்து தண்டனை நியாயமானதா இருக்கணும், இன்னொரு இது ஆட்சியும் நியாயமானதா இருக்கணும் அப்படின்ட்டு 2 விதத்திலையும் இருந்தால்தான் அந்த ஆட்சி நல்ல ஆட்சி. வெறுமனே ஆட்சி மட்டும் இருந்தா போராது. பல பேர் ஆட்சி இருந்தாலே போதும் சில பேர் சொல்றாங்க. நல்ல ஆட்சியாவும் இருக்கணுங்கிறத சாணக்கியர் இந்த இது மூலமா வலியுறுத்துறாரு. அடுத்தது சதுர்வர்ண ஆசிரமः சதுர்வர்ண ஆசிரமः லோகः லோகः ராஜ்ஞா தண்டேன பாலிதः ஸ்வதர்ம கர்ம அபிரதः வர்த்ததே ஸ்வேஷு வர்த்மசு. எனக்கு பிராக்கெட்ல இதின்னு போட்டிருக்காங்க, அந்த அத்தியாயம் முடியுதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி. ராஜ்ஞா அப்படின்னா ராஜாவினால், தண்டேன செங்கோலினால் அல்லது ஆட்சியினால், பாலிதக காப்பாற்றப்பட்ட, லோகக உலகம், சதுர்வர்ண ஆசிரமக லோகக 4 வர்ணங்களும் 4 ஆசிரமங்களுமான இந்த உலகம், இப்படி அந்த நடைமுறை ராஜா நல்ல முறையில நிர்வாகம் ஆட்சி பண்ணும்போது காப்பாற்றப்படும். பாலிதக காப்பாற்றப்படும். 4 வர்ண ஆசிரமங்கள் உலகத்துல சரியா நடக்கணும் அப்படின்னா ராஜா வந்து நல்ல முறையில ஆட்சி பண்ணணும், நல்ல ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. சுதர்ம கர்ம அபிரதக, சுதர்ம தன்னுடைய தர்மத்துல, தன்னுடைய வர்ணம் எதுவோ அதுக்கேற்றது மாதிரி, தன்னுடைய ஆசிரமம் எதுவோ அதுக்கேற்றது மாதிரி யாரு அபிரதகன்னா அதுல மூழ்கி இருக்கிறவன், நல்லா கடைபிடிக்கிறவன் அர்த்தம். கீதையில கூட இந்த வார்த்தை வரும், அபிரதக அப்படிங்கிற வார்த்தை. கர்ம அபிரதகன்னே வரும்னு நினைக்கிறேன் கீதையில. தன்னுடைய கர்மத்துல நல்லபடியா தன்னுடைய தர்மத்தை, தன்னுடைய தர்மத்துக்கு என்ன கர்மமோ சுதர்ம கர்ம, தன்னுடைய சுபாவ கர்மன்னு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி சுதர்ம கர்ம, தன்னுடைய தர்மத்துக்கு என்ன கர்மமோ அதை நல்லபடியா கடைபிடிக்கிறவன். வர்த்ததே ஸ்வேசு வர்த்மசு, ஸ்வேசுனா தன்னுடைய, வர்த்மசுனா வழியில பாதையில, வர்த்ததே போகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலம் சொல்லுது, திஸ் பீப்புள் consisting of 4 castes and 4 orders of religious life, when governed by the king with his scepter, will keep to their respective paths, ever devotedly adhering to their respective duties and occupations. தமிழ் என்ன சொல்லுது? 4 வர்ணங்களாலான பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் இவ்வுலகில் மன்னன் தண்டநீதியை செலுத்தி அரசாட்சி செய்தால்தான் அவர்களும் அவரவர் தர்மங்களை கடைபிடித்தபடி தத்தம் இல்லங்களில் சுகமாக வாழ்வார்கள். ராஜா நல்லாட்சி பண்ணும்போது 4 ஆசிரமத்தை சேர்ந்தவர்களும் வர்ணத்தை சேர்ந்தவர்களும் தங்களுடைய கர்மங்களை செய்து தங்களுடைய போக்கில் வாழ்வார்கள், தொந்தரவு இல்லாம, பிரச்சனை இல்லாம அப்படிங்கிற அர்த்தம். இதோட 4வது அத்தியாயம் முடியுது. 5வது அத்தியாயம் ஆங்கிலத்துல பெரியவர்களோட தொடர்புல இருக்கிறது எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்ல போறதாட்டு சொல்லி, பெரியவர்களை தொடர்புல இருக்கிறது, பெரியாரை துணைக்கோடல்னு வள்ளுவர் சொல்லுவாரு, உத்தமர்தம் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க, சத்சங்கம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்ல போகிறதாக தலைப்பு இருக்கு. நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
புது டாபிக் தானே. பிரார்த்தனை. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யஹ ॐ स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् परिपालयन्ता न्यायेन मार्गेण न्यायेन मार्गेण महीं महिषाः महीमहीषाः गोब्राह्मणेभ्यः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः देशोऽयं शोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् मा कश्चित् दुःखभाग् भवेत् हरिः ओम तत्सत् हरिः ओम तत्सत् सर्वं ब्रह्मार्पणमस्तु सर्वं ब्रह्मार्पणमस्तु श्रीकृष्णार्पणमस्तु श्रीकृष्णार्पणमस्तु।